ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னா நம்ம ஒரு எலக்ட்ரிக் காரில் பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னா அதில் வந்து லெட் ஆசிட் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லெட் ஆசிட் பேட்டரி எடுத்துட்டு நம்ம வந்து லித்தியம் அயன் பேட்டரியை வச்சு கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து இதில் வந்து லெட் ஆசிட் பேட்டரி இருக்கும். அந்த லெட் ஆசிட் எடுத்துட்டு நம்ம வந்து லித்தியம் அயனா இதில் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது 6 வோல்ட் பேட்டரி தான். இதில் 6 வோல்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இது 6 வோல்ட் பேட்டரியை நான் எடுத்துருக்கேன். அதாவது லித்தியம் அயன் வந்து 3.7 வோல்ட் இருக்கும். அதை வந்து நான் ஒரு 10 பேட்டரி வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். 2 பேட்டரி சீரீஸ் பண்ணி நான் வந்து 7 வோல்ட் கிட்ட அவுட்புட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் உள்ள வந்து லெட் ஆசிட் பேட்டரி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதான் 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டேன். இப்போ சீட்டை அப்படியே மேல் சைடு அப்படியே லைட்டாக தூக்குனீங்கன்னா அப்படியே சீட்டை கழட்டிக்கிட்டே வந்துடும். அவ்வளோதான், சீட்டை கழட்டியாச்சு. இப்போ சீட்டை கீழே தான் இந்த இடத்துல இப்போ இந்த 2 பேட்டரியில் 2 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவையும் நம்ம வந்து கழட்டிக்கலாம். இப்போ வந்து நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் அப்படியே கழட்டி விட்டுறேன். அவ்வளோதான், பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பேட்டரி தான் இதில் இருக்கும். இது வந்து லெட் ஆசிட் பேட்டரி. நம்ம வந்து லித்தியம் அயனா இதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த பேட்டரி வந்து வைக்க போகிறோம் உள்ள வந்து கரெக்டாக. இதில் கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் நீங்கள் வந்து இதில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு இந்த பேட்டரியோட இதுக்கு வந்து பேக்கப் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். இதுக்கு வந்து நம்மளுக்கு 6 வோல்ட் தான் நம்மளுக்கு வந்து நம்ம சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம 7.5 வோல்ட் வந்து சார்ஜர் அடாப்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் குயிக்காக நம்மளுக்கு சார்ஜர் ஏறும், பேக்கப்பும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இந்த பேட்டரி வந்து நீங்கள் 6 மந்த்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கணும். பேட்டரியில் ஸ்லீவ் கரெக்டாக எடுத்துகிட்டு நான் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக உள்ளே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு ரெட் அண்ட் பிளாக் தான் அதுலேயும் கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்டாக அதில் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பின் ஆல்ரெடி இதுலேயே பின் இருக்கும். நம்ம பின்னுலேயே வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ஒயர் லைட்டாக மடக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே பின்னில் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். ஃபிட் பண்ணிட்டேன். இதில் வந்து இன்சுலேஷன் டேப் போட்டு நம்ம சுற்றிக்கலாம். எப்படி, ஏன்னா இது வந்து லெட் ஆசிட் பேட்டரினால டச் ஆனால் ஃபுல் ஒயரும் கிட்டமே எரிஞ்சு போயிடும். நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் இதுக்கு வந்து வீணாக போயிடும். அதனால நம்ம வந்து இன்சுலேஷன் டேப் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கொட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம பேட்டரிக்கு ஒரு கவர் கட்டணும்ல மேலே, அது அப்படியே இதுக்கு வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேட்டரியை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சீட்டை மறுபடியுமே மாட்டிக்கலாம். இப்போ எப்படி கழட்டணுமோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பின்னாடி ஒரு லாக் இருக்கும் இந்த இடத்துல. இந்த லாக் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே கேப்பில் வந்து மாட்டணும். அதுக்கப்புறம் நம்ம சீட்டை மாட்டலாம். ஃபர்ஸ்ட் நான் அந்த கேப்பில் வச்சு மாட்டிக்கிறேன். அவ்வளோதான், 2 சைடும் கரெக்டாக லாக் ஆகிடுச்சு. கரெக்டாக லாக் ஆனால் தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்க்ரூ போடுற இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகும். அவ்வளோதான், நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து காரை வந்து ஆன் பண்ணி ஒர்க் ஆகுதா, இந்த பேட்டரி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன், பாருங்கள். ஆனால் எந்த ரியாக்ஷனுமே ஆகலை. ஒருவேளை சார்ஜர் பேட்டரியில் சார்ஜர் இல்லாமல் இருக்கலாம். அதனால நம்ம சார்ஜர் போட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். 2 hours later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து 6 வோல்ட் பேட்டரி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். லெட் ஆசிட் எடுத்துகிட்டு லித்தியம் அயனா யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு வந்து நம்ம 7.5 வால்ட் தான் சார்ஜர் யூஸ் பண்ணோம். அதே 6 வோல்ட் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்லோவாக சார்ஜ் ஏறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.